தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 100வது நாள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியனுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. மேலும் ரோபோ சங்கர் அவர்கள் குடும்பம் கேப்டன் கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்றனர். அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும். நன்றி, வணக்கம். அரசியலூட்டும் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். படைத்தலைவன கேப்டனோட ஆசையோட தொடங்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து கேப்டனோட 100வது நாள். அதே நேரத்தில் எங்களோட படைத்தலைவனுக்கு இது வந்து இன்னையோட பர்த்டே. அதுக்கு உங்களுக்காக படைத்தலைவனோட கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணி பார்த்தோம். கேப்டனோட ஆசையோட இந்த படம் கூடிய விரைவில் தேட்டருக்கு வரப்போகுது. இதே சப்போர்ட்டை நீங்கள் தேட்டர்லையும் கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும்னு மீது நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் விஷஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த பர்த்டே வந்து என் டீம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பர்த்டே வீடியோ பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா மூலியமாக விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் டேரக்டர் சொன்ன மாதிரி படம் வந்து தியேட்டரில் வரும். எல்லோரும் போய் தியேட்டரில் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை பார்த்து. என் பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்டாக இல்லை ஏதாவது கமிட் ஆகிருக்கீங்களா சார்? நான் ஃபஸ்ட்டு இந்த படம் முடிச்சிடுறேங்க. முடிச்சு ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரும். கமிட் ஆகிட்டு தான் இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்பலை. அடுத்து நியூஸ் வரும், உங்களுக்கே தெரிய வரும். இது லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பேசியிருந்தாங்க. பேசுனீங்களா அவருக்கு? பேசி நாங்கள் ஃபோட்டோவே ரிலீஸ் பண்ணிட்டோம், அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டோமே. அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னா முடியும். பெரிய பிரபாகரன் மாதிரி நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸ் ஏதாவது வர மாதிரி? நான் இப்போதைக்கு சினிமாவில் இருக்கேன். அண்ணன் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அப்பாவோட ஒரு இது வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு இது நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போதைக்கு நான் சினிமாவில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அண்ணன் பாலிடிக்ஸ். பத்திரிகையாளர் சார் நன்றி தேங்க்ஸ். அதே மாதிரி ஹீரோவுடைய படம் வந்து 100 நாள் வந்து தமிழ் சினிமாவில் சாப்பிட்டுமே ஒன் அண்ட் ஒன்லி கேப்டன் மட்டும்தான். அதே மாதிரி இன்னைக்கு அவர் 100வது நாள் இன்னைக்கு கட்டுக்கிடங்காத கூட்டம் அவரை பார்க்க, அவரை கொண்டுட்டு போக வந்திருக்காங்க. நாங்களும் ஒரு ரசிகனாக வந்து எங்கள் குடும்பத்தோட இன்னைக்கு தம்பதியினர் புதுமண தம்பதியினர் வந்து திருமணமானதுக்கு அப்புறம் குலசாமிக்கு அப்புறம் திரும்ப நாங்கள் வந்து பார்க்குற முதல் சாமி கேப்டன் அவர்கள். அந்த வாய்ப்பை கொடுத்த அந்நியாருக்கு மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும். ஏற்கனவே அந்நியார்ட்ட சொல்லியிருந்தோம். அவங்களுடைய வேலை கல்வி இடையில கூட பிரச்சாரம் அதே மாதிரி மீட்டிங் போயிட்டு டிவியில் வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். குடும்பத்தோட வந்து என்னுடைய குலசாமி மாதிரி கேப்டன் அவர்கள் வந்து தரிசிச்ச தருணம் வந்து மறக்க முடியாத மகிழ்வான தருணம். கேப்டன் அவருடைய ஆசையோடு அந்நியாருடைய ஆசையோடு வாழ்ந்து ஆசை எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த கிஃப்ட் பக்கத்திலே போட்டோட எப்பவுமே ஸோ நன்றி. ரொம்ப சந்தோஷம். அற்புதமான பத்திரிகை கொடுத்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பிரேமதாம்மா வந்து எனக்கு பெரிய அறிவுரை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 2 அண்ணன்களும் பிரபாகரன் சமூக பண்ணியிருந்தாலும் மாமா வந்து உடல் முடியாமல் இருக்கப்ப நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எனக்கு கேளுங்கன்றத சொல்லியிருந்தாங்க. அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு வேறு யாருமே கிடைக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்த எங்க ஃபேமிலியில ஒருத்தரா நாங்க எப்பயும் நினைச்சிருக்கோம். எங்க கேப்டன் குடும்பத்துக்கு அன்னைக்கு பத்திரிகைக்கு அப்புறம் நேரடியா வந்து இங்க வந்து ஆசிரியர் பெறணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரிதான் கோயில் வழிபாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்களோட திரையுலக கடவுள், ஏழை மக்களின் கடவுள், வாழ்ந்த கர்ணன் நீங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து ஆசைப்படுறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி.